நண்பர்களுக்கு வாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன டம்ளரில் கூட வந்துட்டு அளவு வந்து எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து நெய் வந்து 1.5 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி பேக்கிங் பவுடர் இல்லைன்னா வந்துட்டு லெமனோட சாறு வந்து கொஞ்சமாக வந்து பிழிஞ்சிட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் வந்துட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கிட்ட வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூனுக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே வந்து பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லேயராக வர மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு குங்குமப்பூ இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், பாகு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. வந்து ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாகு வந்துட்டு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் போல் லெமனோட சாறு வந்து சேர்த்து வச்சுட்டிங்கன்னா வந்து கட்டிப்படாமல் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ வந்துட்டு மாவு வந்து ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இதே போலயே இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து ஹையான சூட்டில் வந்து இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எடுத்துடலாம். பொறுமையாக செஞ்சால் தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு வரும். முள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே வந்திருக்கும், உள்ளே வந்து வெந்திருக்காது. சிம்மில் வச்சுட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு பாகு வந்து இதில் வந்துட்டு ஊற்றிடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து பாகெல்லாம் வந்து ஊறி வரட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சும்மா டெக்கரேட்காக வந்துட்டு நான் மேலே வந்து கொஞ்சம் போல் நட்ஸ் வச்சுருக்கேன். வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். வேணா வச்சுக்கோங்க, நான் வேண்டாம். என்னோட இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.